இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சம்மந்தப்பட்ட இலக்கணம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 200 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 200 கொஷின்ஸை வச்சு இதை பேசிக்காக வச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸ் வரும். 25 கொஷின்ஸ் இதில் இருக்க கொஷின்ஸே கூட உங்களுக்கு வரலாம். ஏன்னா நிறையா பிஒய்க்யூஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இருந்ததும் கொஞ்சம் சில கொஷின்ஸ் எடுத்திருக்கு. ஓகே, ஸோ ரிப்பீட்டடாக நம்ம கிராமரை ரிவைஸ் பண்ண தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா மைண்டில் நிற்கும். 25 கொஷின்ஸ்னால் பார்த்துக்கோங்க. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற டாப்பிக்கு இலக்கணம். ஓகே, ஸோ அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ட்ரிக்ஸை நீ எப்படி இதை ஆன்சர் பண்ணணும், இன்கேஸ் நம்மளுக்கு ரூல் மறந்துடுச்சு அப்படின்னா எப்படி அதை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எல்லாம் அந்தந்த வீடியோஸில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. டவுன்லோடபிள் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன போட்டிருக்கு, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, கற்பிளவோடு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கற்பிளவோடு அப்படின்னா இந்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த இர் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல இல் இருந்திருக்கும்னு அர்த்தம். ஓகே, அப்போ இங்கே இல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேர்டு எது அப்படின்னு பாருங்க. அப்போ இது வராது. ஓகே, இது 3ல் 1. இச்சொல்லை பிரிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா கல் ப்ளஸ் பிளவோடு அப்படின்னு. பிளவோடு அப்படிங்கிறதே 2 வேர்டு. பிளவோடுங்கிறது சிங்கிள் வேர்டு இல்லை, அங்கேயே 2 வேர்டு இருக்குது. அப்போ 2 வேர்டாக பிரியணும். அப்போ யார் வருவா? ஏ வராது. பிளவு ப்ளஸ் ஓடு, பிளவோடு அப்படிங்கிறது ஒரு சரியான பிரிதல் கிடையாது. அப்போ எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை பிரித்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆட் ஒன் எது வராதோ அதை தூக்கிடணும். அதுக்கடுத்து எது வரும் அப்படிங்கிறத நம்மளே கெஸ் பண்ணிடலாம். ஓகே, ஆட் ஒன் அவுட் மாதிரி தான். நெக்ஸ்ட் பைந்தமிழ். ஸோ பைந்தமிழ் அப்படின்னா நம்ம இந்த பைந்தமிழ் அப்படிங்கிறத எப்படி பிரிப்போம் அப்படின்னா பசுமை ப்ளஸ் தமிழ் தான் பிரிப்போம். இந்த பிரிக்கிறப்போ இந்த மை அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும், பிரிக்கிறப்ப வரும். ஆனால் சேர்த்து எழுதுறப்ப பாருங்க பைந்தமிழ் மட்டும்தான் வரும். இந்த பைந்தமிழ் வராது. பசு தமிழ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதுவும் வராது. பாசம் தமிழ் இதுவும் வராது. அப்போ எது வரும்? பசுமை ப்ளஸ் தமிழ், இப்படி தான் வரும். நெக்ஸ்ட்டு வெண்கதிர். இது ஒரு கேரக்டர், ஒரு நேச்சரை சொல்கிறது. நேச்சரோ இல்லை கேரக்டர்ஸோ சொல்கிறது என்ன அப்படின்னா மை அங்கே அப்படி மை விகுதி கண்டிப்பாக சேர்ந்து வரும் ஃபர்ஸ்ட் வேர்டில். நம்ம பிரிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே நிறைய வீடியோஸை சொல்லியிருக்கேன். பிரிக்கிறப்போ ரெண்டுமே தனித்தனி பொருள் தரும். ஃபஸ்ட்டு ஒரு வேர்டு பொருள் தரும், அடுத்து இருக்கிற வேர்டும் பொருள் தரும். பொருள் தராமல் இருக்கிறது அப்படிங்கிறது பிரிக்க முடியாது. ஓகே, அந்த மாதிரி பிரிக்கிறது ரூல் கிடையாது. ஓகே, இப்போது வெண்கதிர். அப்போது வெண்கதிர் அப்படின்னா வெம்மை ப்ளஸ் கதிர், இது பொருள் இருக்குது. வெண்கதிர் இது பொருள் இல்லை. வெப்பு கதிர் அப்படிங்கிறது லைட்டாக பொருள் இருக்க மாதிரி தெரியும். வெண்கதிர் அப்படிங்கிறது இது பொருள் இல்லை. அப்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மை ப்ளஸ் கதிர். இது மாதிரி கேரக்டரை நேச்சரை சொல்கிறது அப்படிங்கிறது மை சேர்ந்து வரும். அதான் என்ன சொல்கிறேன்னா ஈறு போதல் விதிப்படி மை கெட்டுனா மை டெலீட் ஆகிட்டு அது என்ன ஆகும் அப்படின்னா சேர்ந்து வரும். ஓகே, இதுதான் அதோடைய ரூல். நெக்ஸ்ட் என்னன்னா அவன் இல்லை இச்சொல்லை பிரித்து எழுதுக. எப்பயுமே பிரிச்சா ரெண்டுமே பொருள் தரணும். ஸோ கீழே இருக்கிறதுல எது பொருள் தருதுன்னு பாருங்க. அவன் இல்லை இது பொருள் இருக்கு. அவன் இல்லை இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 சுழி இன்னா 2 சுழி இன்னான்னு பார்க்கணும். 2 சுழி இன்னா அங்கேயும் 2 சுழி இன்னு தான் வரணும். அப்போ இது வராது. அவன் நில்லைன்னு இருக்கு, அப்போ இதுவும் வராது. அப்போ எது வரும்? அவன் ப்ளஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி பிரிக்கணும். மாசற்ற அப்படிங்கிறது பிரிச்சா நம்மளுக்கு என்ன தரணும்? பிரித்து எழுதுக தான் கேட்டிருக்காங்க. இதுலையும் பிரிச்சா பொருள் இருக்கணும். மாசு ப்ளஸ் அற்ற இது பொருள் இருக்கு. மாசற்ற இப்படி நம்ம பிரிக்கக்கூடாது. மாசு ப்ளஸ் குற்ற இதுவும் இல்லை. மா ப்ளஸ் அற்ற இதுவும் இல்லை. அப்போ இது வரும் மாசு ப்ளஸ் அற்ற. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, பூங்கொடி இச்சொல்லை பிரித்து எழுதுக. பூங்கொடி அப்படிங்கிறது இந்த பூ கை தீ இந்த மாதிரியான தனி எழுத்து இருக்குது பார்த்தீங்க. தனி எழுத்து நின்று பொருள் தரும்.
தீனா பொருள் தருது, பூனா பொருள் தருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி பொருள் தெரிஞ்சு, இந்த மாதிரி பூங்கொடி அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை வந்து எப்படி பிரிக்கணும்னா தனியாக ஒரு எழுத்தாகவும் ப்ளஸ் கொடி இந்த மாதிரி தான் பிரிக்கணும். பூம் ப்ளஸ் கொடி வராது, பூங்கொடி வராது, இது வராது. அப்போ பூக்கொடி அப்படின்றது தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கண் கவர். கண் கவர் இச்சொல்லை பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுகளில் வர கண் கவர் 3 சுழின்னு இருக்கணும். இங்கே 2 சுழியின், இது வராது. இதில் கான் கவர்னு இருக்குது, இதுவும் வராது. கண்ணு கவர் இதுவும் வராது. அது கண் கவர் இந்த மாதிரி வரணும். இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். நாற்றிசை. நாற்றிசையை நம்ம எப்படி பிரிப்போம்? நம்ம பொதுவாக எப்படி பிரிப்போம் அப்படின்னா 4 திசை. இப்போ இந்த பொருள் தரக்கூடியது எது அப்படின்னா இதுவும் பொருள் தரும், இதுவும் பொருள் தரும். இதுவும் வந்து 4 திசை வித்தியாசமாக இருக்குது அப்படின்னப்போ 40 திசை இது வராது. அப்போது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேம் ஆப்ஷன் தான். இப்போ எது வரும் நாற்றிசை அப்படின்னா இதை எப்படி பிரிக்கணும்? 4 + திசைன்னு பிரிக்கணும். 4 + திசை. ஏன்னா முன்னாடியே பார்த்துருக்கோம், இற்று வருது அப்படின்னா யாரை ரீப்ளேஸ் பண்ணி வந்திருப்பா? இல்லை ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். அப்போ இதுக்கு என்ன இருந்திருக்கும்? இல் தான் இருந்திருக்கும். அப்போ இல் எங்கே இருக்கோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். 4 திசை அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இன்றளவும் பிரித்தெழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இன்றளவும் அப்படின்னு பிரிக்கிறப்போ ஆப்ஷன்ஸை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கும். இன்று + அளவும். இதுக்கு இருக்குது. இன்று + உள்ளவும், இது அர்த்தம் இல்லை. இன்றை + அளவும், இதுவும் அர்த்தம் இல்லை. இன்று + எழவும், இதுவும் அர்த்தம் இல்லை. அப்போ இன்று + அளவுங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பிரிக்கணும். செந்தாமரை. செந்தாமரை அப்படிங்கிறது இங்கே என்ன வரும்? மை சேர்ந்து வரும். இப்போ மை சேர்ந்து வர்றது அப்படிங்கிறது தன்மை. தன்மை சேர்ந்து வருது, தன்மை அதாவது மை சேர்ந்த விகுதி சேர்ந்து வரும். அது எங்கே வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மை + தாமரை. இது கரெக்டு. இங்கே மை வரல. அப்போ இது ஒன்றில் வராது, இது ஒன்று தான் வரும். இப்போ கரெக்டான ஆன்சர் அதான். நெக்ஸ்ட்டு அடிசில் உண்டு சேர்த்தெழுத கிடைக்க சொல். அடிசில் + உண்டு. அடிசில் + உண்டு இதை நம்ம சேர்ந்து அப்பில் எழுதணும் அப்படின்னா அடிசில் + உண்டு. இந்த இடத்துல ஒரு மெய் எழுத்து இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நிலைமொழி, இது வருமொழி. ஓகே, இந்த நிலைமொழி கடைசியில் வந்து மெய்யெழுத்து வருது அப்படின்னா இந்த மெய்யெழுத்தையும் இதோட ஃபஸ்ட் எழுத்தையும் சேர்த்துக்கணும். இல் + உ என்ன வரும் அப்படின்னா லு. அப்போ அடி சி லுண்டு, அடிசிலுண்டு இதுதான் ஆன்சர். இங்கே 3 சுழின்னா 3 சுழி தான் வரும். அப்போ இது ஆன்சர், ஏ தான் ஆன்சர். ஓகே, இது தப்பு, இது தப்பு, இது தப்பு. ஓகே, இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பனை ஓலை. இதை சேர்த்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பனை. இப்போ நீங்கள் சொல்லி பார்க்குறப்போ பனை அப்படிங்கிறதுல ஐ அப்படிங்கிற வார்த்தை முடியுது. பனை அப்படிங்கிறப்போ ஐயில் தான் முடியுது ப்ளஸ் ஓலை. ஓகே, இந்த இ இ ஐ இந்த 3 எழுத்து வந்துச்சு, 3 எழுத்துல முடிஞ்சிச்சு அப்படின்னா அங்கே யார் ரீப்ளேஸ் பண்ண வருவா அப்படின்னா யகரம். யகரம் அப்படின்னா இந்த யா வரிசை இருக்குல்ல, யா வரிசையில் ஏதாவது ஒரு எழுத்து நீங்கள் போட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போது பனை யகர வரிசை இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்கள். யகரம் அப்படின்னா யா வரிசையில் இங்கே யோ இருக்குது, இங்கே யாருக்கா இல்லை, இங்கே இல்லை. அப்போ பனையோலை அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. அப்போ எப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம்? இந்த இ ஐ இந்த 3 லெட்டர் வந்துச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ண யார் வருவா? யா வருவா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா பல சேர்த்து எழுதுகிறப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா இப் சேர்ந்து வரும். நல்லா பார்த்துக்கோங்க, ரெண்டும் சேம் வேர்டு இருக்கா? சேம் வேர்டை சேர்த்து எழுதுகிறப்போ நீங்கள் என்ன சேர்த்து எழுதணும்? இப் சேர்த்து எழுதணும். அது 2 வார்த்தைகள் சேர்றப்ப தனித்தனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, தனித்தனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தனித்தனி அப்படின்னு அழுத்தி சொல்லுவோம். இந்த இப்பு போட்டோம் அப்படின்னா அழுத்தி சொல்கிறோன்னு அர்த்தம் அந்த வார்த்தையை. அப்போ பல அப்படின்றது தான் கரெக்டானது. இது வராது, இது வராது, இது வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து அடி அளந்தான். இப்போது உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், அடி அளந்தான், அடி + அளந்தான்.
இதா இருக்கு. அடி என்ன முடியுது? ஈல முடியுது. ஈ ஈ ஐ இது வந்துச்சு அப்படின்னா யகரம் ரீப்ளேஸ் ஆகும்னு சொன்னேன். யா வரிசையில் இந்த லெட்டர்ஸ் வந்து உட்காந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இங்கே யா வரிசை இருக்கான்னு பாருங்க. இதில் இருக்கு, இதில் இல்லை, இதில் இல்லை, இதில் இருக்கு. அடி அளந்தான் அப்படின்றது தான் கரெக்டானது. அடியாளந்தன் அப்படின்றது தப்பு. அப்போ இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நெட்டிடை கலனி. நெட்டிடை கலனி இங்கே ஐல முடியுதே அப்படின்னு கேட்கலாம். பட் இங்கே என்ன வந்திருக்கு? ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கு. லாஸ்ட்ல மெய்யெழுத்து முடிஞ்சு இப்படி வந்திருந்துச்சு அப்படின்னா நெட்டிடை மட்டும் இருந்துச்சுன்னு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? யகர வரிசை சேர்த்து எழுதலாம். இங்கே வந்து முடியலை அப்படி. அப்போ ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம்? இக்கு இங்கே இருக்கு கா. இந்த இக்கு இருக்கு. இங்கே இந்த காங்கிறது எப்படி வந்திருக்கும்? இக்கு பிளஸ் ஆ கா. ஓகே, இந்த மாதிரி இங்கேயும் இக்கு இருக்கு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இக்கு இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர்லையும் இக்கு வருது, ரெண்டாவது லெட்டரில் வேர்ட்லையும் இக்கு வருது அப்படின்னா நீங்கள் இதை என்ன பண்ணிடணும்? அப்படியே சேர்ந்தாப்புல எழுதிடணும். அதாவது 2 இக்கு வந்துச்சுன்னா ஒரே வாட்டி எழுதி நீங்கள் என்ன பண்ணலாம்? சேர்த்து அப்படியே எழுதிடலாம். நெட்டிடை கலனி. ஒன்று புரியுதா? நெட்டிடை ப்ளஸ் கலனி. இந்த கா அப்படி வந்திருக்கும், இக்கு ப்ளஸ் ஆக்கா. அப்போ இங்கேயும் இக்கு இருக்கு, இங்கேயும் ஸ்டார்டிங்கில் இக்கு இருக்கு. ஸோ இது 2 இக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு இக்கை போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெட்டிடை கலனி அப்படிங்கிறத சேர்ந்தாப்புல எழுதணும். ஓகே, இந்த மாதிரி 2 மெய்யெழுத்து வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம்? இயல்பு புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 வார்த்தையையும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் அப்படி 2ஐயும் சேர்த்து எழுதிடணும். அவ்வளோதான் இயல்பு புணர்ச்சி. நெக்ஸ்ட் ஆடு தாண்டும். ஆடு ஆடு தாண்டும். ஆடு தாண்டும். ஆடு தாண்டும் அப்படின்னா இப்போ இது வரலாம். ஆடு தாண்டும். இது ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் இதுக்கும். அப்போ ஆடு தாண்டும் இத்த வந்துருக்கு, அழுத்தி சொல்கிற மாதிரி இருக்கு. ஆற்றாண்டும் இது வராது. ஓகே, அப்போ இது ரெண்டும் சேம் ஆன்சர் தானே. அப்போ ஆடு தாண்டுங்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு மணி ப்ளஸ் அடித்தது. மணி ஈல முடியுது. ஈல முடிஞ்சா என்ன வரும்னு சொல்லியிருக்கேன்? ஈ ஈ ஈ ஐ. இது 3 முடிஞ்சுன்னா யகரம் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். யகரம் எங்கெங்கே இருக்குது? இங்கே யகரம் இருக்குது, இதில் இல்லை, இதில் இல்லை. இது 2 கிட்டத்தட்ட சேம் ஆன்சர் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? கரெக்டான ஆன்சர் என்னன்னா மணி அடித்தது. யா வந்து சேர்ந்துருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா மா ப்ளஸ் இலை. மா சொல்கிறப்பே ஆ முடியுது இல்லையா? சொல்லி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது எதில் வந்து முடியுது அப்படின்ட்டு. மா ஆல முடிஞ்சிச்சு அப்படின்னா இங்கே வர்றதுல பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன எழுத்து? உயிரெழுத்து. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது நிலைமொழி, இது வருமொழி. ஆல முடிஞ்சு மறுபடியும் இங்கே என்ன ஆகிட்டு இருக்கு? உயிரெழுத்து. மா ஆங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரெழுத்து தான். வர்றதுலையும் ஒரு உயிரெழுத்து இருந்துச்சு அப்படின்னா இதை யார் ரீப்ளேஸ் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகரம் ரீப்ளேஸ் பண்ணும். வகரம் அப்படின்னா வா வரிசையில் வா வா வி வி அப்படி சொல்கிறோம்ல அதை. அப்போ இது 2 எழுத்தையும் சேர்க்குறப்போ இடையில வா வரிசை வந்திருக்கான்னு பாருங்கள். இங்கே மாவிலை வந்திருக்கு, இது தப்பு, இது வரல, இது வரல. அப்போ எது கரெக்டு? மாவிலைன்றது தான் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அருமை ப்ளஸ் துணை. அருமை ப்ளஸ் துணை. இந்த அருமை ப்ளஸ் துணையை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா இதில் வந்து மை வந்து சேர்த்து எழுதக்கூடாது. அருந்துணை. இந்து போட்டிருக்காங்களா? அருந்துணை அப்படிங்கிறது தான் கரெக்ட். இப்போ சேர்த்து பாருங்கள். அருமை துணைன்னு வராது, அருதுணைன்னு வராது, ஆறுயிர் துணைங்கிறது வராது. அப்போ எது வரும்? அருந்துணை. இப்போ ஈறுபுதல் விதிப்படி மைக்கெட்டு. மைக்கெட்டுனா மை வந்து டெலீட் ஆயிரும். இனமிகள் விதிப்படி வருமொழியில்
தகரத்துக்கு தானா தகரம்ங்கிறது என்ன அப்படின்னா தாத்தா தீத்தி தூத்து அந்த வரிசையை தான் நம்ம என்ன சொல்லணும் தகரம். இனமாக இந்து தோன்றி தாக்கு தா வரிசை வந்துச்சு அப்படின்னா என்ன இந்து தோன்றி இங்க அருந்துணை அப்படிங்கிறது மாறும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இனிமை உயிர். இனிமை உயிர் அப்படின்னா இருபோதல் விதிப்படி மை வந்து டெலிட் ஆயிரும். அப்போ இன் உயிர், நீங்க இன் உயிரை பிரிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், இனிமை பிளஸ் உயிர் அப்படின்னு தான் பிரிப்போம். இது இன்னுயிர் கரெக்ட். மை வந்து டெலிட் ஆயிரும்னு சொன்னேன், இதுவும் தப்பு. இன்னுயிர் இதுவும் கரெக்ட். அப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் ஆன்சர் தான். இன்னுயிர் இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கருமை ப்ளஸ் முகில். கருமை அப்படின்னா மையை டெலீட் பண்ணிடுங்க. மையை டெலீட் பண்ணிட்டு இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், கருமுகில். கருமுகில் கரெக்டாக வரும். இது சேர்ந்துருக்கு, இது சேர்ந்துருக்கு. காமுகில்னு வராது. பிரித்தா என்ன ஆகணும், பொருள் இருக்கணும். பொருள் இருக்கிறது சேர்க்குறப்போ நம்மளுக்கும் பொருள் தரணும். நெக்ஸ்ட்டு புதுமை ப்ளஸ் மலர். புதுமை ப்ளஸ் மலர் அப்படின்னா மையை தூக்கிடுங்க, புது மலர். புது மலர் இது சேர்ந்துருக்கு, இது சேர்ந்து ஓகே. இது மூணு வராது. மையை தூக்கிட்டு அப்படி சேர்த்து எழுதிடலாம். அதுக்கு பேர் தான் ஈறுபோதல் விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திசை ப்ளஸ் ஒளி. திசை திசை அப்படின்னாலே நம்மளுக்கு எப்படி முடியுது, திசை ஒளி. திசையில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ அப்படிங்கிறதுல தான் முடியுது. இந்த மாதிரி ஐ ஈ ஈ ஐயில் முடிஞ்சுன்னா எகர வரிசை வரும்னு சொன்னேன். எகர வரிசைங்கிறது யா யா ஈ யோ 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 யவ் அப்படி சொல்கிறோம்ல, இதுதான் எகர வரிசை. இப்போ எகர வரிசையில் இங்கே இருக்கிறதுல ஏதாவது இருக்கா பாடுங்க. எகர வரிசையில் யோ இருக்குது, இது வராது, இது வராது, இது வராது. அப்போ சரியான வார்த்தை இது திசை ஒளிங்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு கை அமர்த்தி. இந்த மாதிரி சிங்கிள் லெட்டர், கைங்கிறது ஒரு சிங்கிள் லெட்டர். கை தீ இந்த மாதிரிங்கிற சிங்கிள் லெட்டர். இந்த சிங்கிள் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் தரும். பொருள் தருதல். கைங்கிறது உறுப்பு, தீங்கிறது நெருப்பு, பூங்கிறது ஒரு பூ வகை, பூங்கிறது ஒரு காமனாக சொல்லக்கூடிய ஒரு பேர். ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து தனித்து நின்று பொருள் தரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா யார் ரிப்ளேஸ் பண்ணுவா அப்படின்னா எகரம். எகரம் ரிப்ளேஸ் பண்ணும். யா எகரம் அப்படிங்கிறப்போ யா யா ஈ ஈ யோ 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 இந்த மாதிரி அதெல்லாம் ரிப்ளேஸ் பண்ணும். இப்போ யா எங்கே இருக்குன்னு பார்க்கணும். கை அமர்த்தி இதில் யா இருக்குது, இதில் வா இருக்குது, இதில் இது வராது, இதில் இந்த மாதிரி வரணும் வராது. ஓகே ஓகே. அப்போ கை அமர்த்தி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஏங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். விழுந்து. விழுந்து அழுதான். விழுந்து அழுதான். விழுந்து ப்ளஸ் அழுதான் இதை நம்ம சேர்த்து எழுத போகிறோம். இப்போ சேர்த்து எழுதுகிறப்போ என்ன இருக்குது அப்படின்னா விழுந்து ப்ளஸ் அழுதான் தான். இந்த தூ எப்படி வந்திருக்கும் பாருங்கள், இத்து ப்ளஸ் ஊ, அதுதான் வந்து தூ. இத்து ப்ளஸ் ஊ, அப்போ தான் இது தூணு வரும். ஓகே. ஸோ இந்த ஊங்கிறது ஓடிட்டு என்ன ஆகும் அப்படின்னா விழுந்து இத்து இருக்கும், ஆ அழுதான் அப்படி சேர்ந்து. அப்புறம் இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். இத்து ப்ளஸ் ஆ, ஓகே. இத்து ப்ளஸ் ஆ தா, விழுந்தழுதான். அப்போ எங்கே இருக்குது, இதுதான் கரெக்டு. இது எல்லாமே தப்பு. ஓகே, புரிஞ்சிருச்சா? இதுக்கு பேர் தான் உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டோடும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து சந்திப்பிழை நீக்குதல். சந்திப்பிழை நீக்குதலில் பார்த்துக்கோங்க, லாஸ்ட் வீடியோலேயே நான் வந்து உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் சந்திப்பிழை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. இப்போது கதவை, கதவை ஐயில் முடியுது அப்படின்னா அங்கே வந்து வல்லினம் மிகும். என்னென்ன வல்லின எழுத்துக்கள்? இக்கு, இச்சு,
இத்து இப்பு. இது 4 எழுத்துக்கள்ல ஏதாவது ஒன்று வரும். அப்போ கதவை ஐல முடியுது அப்படின்னா அங்கே அதுக்கு அடுத்து இருக்கிறது பாருங்க தீ. தீனா இதுடைய மெய்யெழுத்து. கதவை திறன் இத்துங்கிறது வந்திருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு வேர்டை பாருங்க, அதுக்கடுத்து என்ன வேர்டு இருக்குன்னு பாருங்க. இப்போ தீங்கிறது என்ன அப்படின்னா தீயுடைய மெய்யெழுத்து யாரு? இத்து. இத்து சேர்ந்து வரணும். இப்போ கதவை திறன். இப்போ இங்கே இத்து வந்திருக்கு. வல்லினம் மிகும். வல்லின எழுத்துக்கள்ல இத்து நம்ம சேர்த்து எழுதிட்டோம். இப்போ 2 கரெக்டு. கதவை திறக்க. திறக்க சொன்னார். இப்போ திறக்க சொன்னார்ல பார்த்தோம் அப்படின்னா இது 2லையும் இல்லை. இப்போ இதுவாக இருக்கும், இதுவாக இருக்கும். இப்போ இது இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது கரெக்டான ஆன்சர். திறக்க சொன்னார். ஓகே, நெக்ஸ்ட்டு வல்லினம் மிகும் இடங்களுள் சரியானது எது? சரியானது எது அப்படின்னா உருவகத்தில் வல்லினம் மிகும். உருவகத்தில் வல்லினம் மிகும். வல்லினம் மிகும். முகத்தாமரை. முகம் போன்ற தாமரை. தாமரை போன்ற முகம். முகம் போன்ற தாமரை சொல்லக்கூடாது, தாமரை போன்ற முகம் அப்படின்னு சொல்கிறோம்ல அதெல்லாம். அதுக்கடுத்து சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. சந்திப்பிழை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். சந்திப்பிழை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அக்குதிரை வேகமாக ஓடியது. பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அக்குதிரை வேகமாக ஓடியது. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுக்கடுத்து சுடுகாடு சென்றான். சுடுகாடு சென்றான். பெட்டி பாம்பு போல அடங்கினான். இதை மாதிரி சுட்டெழுத்துக்கு பின் வல்லினம் மிகும். சுட்டெழுத்து அப்படின்னா இந்த ஆங்கிறது ஒரு சுட்டெழுத்து. இப்போ சுட்டெழுத்துக்கு அப்புறம் வல்லின மிகும். சந்திப்பிழையில பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள் மிகுதா மிகலையா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கணும். அப்போ சுட்டெழுத்துக்கள் பின் வல்லினம் மிகும். வல்லினம் மிகுங்கிறப்ப அக்குதிரை வேகமாக ஓடியது. இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் வல்லினமிகா இடங்கள் குறித்த கூற்றுள் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. எது தவறானது அப்படின்னா எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஆம், மிகாது தான். விழித்தொடரில் வல்லினம் மிகாது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே மிகும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகே, அப்போ தவறானது இது இதுதான் சரி. ஆன்சர் இதுதான். பட் ரூல் பார்த்தீங்கன்னா இது தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழுள்ளவற்றுள் சந்திப்பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திரைப்படம் பார்க்க சென்றான். திரைப்படம் பார்க்க சென்றான். பார்க்க சென்றான். அப்போ இது கரெக்டாக இருக்குது. திரைப்படம் பார்க்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஈச் மிஸ் ஆயிருக்கு. எது இருக்குது எது இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். திரைப்படம் இங்கே சென்டென்ஸே தப்பாக இருக்குது. திரைப்படம் பார்க்க சென்றான். இதுவும் மிஸ்ஸாக இருக்குது. அப்போ எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று வரும். எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது இருக்குது அடுத்ததில் எது இல்லை அப்படிங்கிறத ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா எது வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். என கேட்டார். இங்கு வல்லினம் மிக காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. என ஆக போன்ற சொற்களின் பின் வல்லினம் மிகும். இதுதான் ரூல். ஓகே, என ஆக போன்ற சொற்களிற்கு பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது தான் ரூல். ஸோ அதனால் என கேட்டாருங்கிறது கரெக்டான வேர்டு. நெக்ஸ்ட்டு சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கணும். படித்து பார்த்தான். சந்திப்பிழையற்ற. படித்து பார்த்தான். படித்து ஊழ முடியுது. ஊழ முடிஞ்சிருந்தாலும் அங்கே என்ன வரும் அப்படின்னா வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மென்தொடர் வன்தொடர் குற்றியோகர வினையெச்சங்களின் பின் படித்து. படித்து ப்ளஸ் பார்த்தான். படித்து ப்ளஸ் பார்த்தான். இங்கே பாருங்க இப்போ மிஸ் ஆயிடுச்சு. படித்த பார்த்தான் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. படித்து பார்த்தான் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ எது கரெக்டு? ஃபர்ஸ்ட் ஒன்று தான் கரெக்டு. ஓடா குதிரை. ஓடா குதிரை அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓடா குதிரை. குதிரை ஓடும் தான், ஆனால் அது ஆப்போசிட்டாக சொல்கிறோம் இல்லையா? இது எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இது ரெண்டும் ஒரே ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு தவறான சந்திப்பிழை. தவறான சந்திப்பு அப்படின்னா 2 சேர்ந்து இருக்கு பார்த்தீங்களா? அது தவறாக இருக்கிறது எது அப்படிங்கிறது.
மல்லிகை பூ இது வரும். தைத்திங்கள் இது கரெக்டு. தைத்திங்கள் மாதத்துக்கு அடியிலே அதாவது மாதத்துக்கு பக்கத்துல தைங்கிறது மாதம் தான், திங்கள்ங்கிறது மாதம் தான். ஸோ ரெண்டையும் சேர்க்கறதுக்கு வல்லினம் மிகும். வாழைப்பழம் இதுவும் கரெக்டு. மாடு பிடித்தான், மாடு பிடித்தான். ஏன் அப்படின்னு பார்த்துக்குங்க, இரண்டாம் வேற்றுமை தொகை, அதாவது என்பது மாடு பிடித்தான் என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை. அங்கு வல்லினம் மிக கூடாது. மாடு பிடித்தான் என்பதே சரி. மாடு பிடித்தான் என்று எழுதினால் அது வந்து பிழை அப்படின்னு சொல்றோம். கிழக்கு பகுதி, இதுல வல்லினம் மிகும் விதி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திசை பெயர் கிழக்குனாலே உங்களுக்கு திசையை தான் சொல்லும். திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். இந்த ரூலை பற்றி எல்லாம் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் நல்லா சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக பார்த்துக்கலாம். வல்லினம் மிகும். அதுக்கடுத்து சந்தி பிழையற்ற தொடரை குறிப்பிடுக. கைப்பை தந்தார். எனக்கு ரூலே தெரியல அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு ஆப்ஷனையும் பாருங்க. கைப்பை தந்தார். இப்போ இங்கே பாருங்க, கைப்பையை தந்தார். அப்ப இது சேர்ந்து வந்திருக்கு. இதுல இது டெலிட் ஆயிடுச்சு. கைப்பையை தந்தார். அப்ப இங்க வந்து பாருங்க, நம்ம சொல்றப்பயே அழுத்தம் திருத்தமா சொல்லுவோம். இந்த இத்து சேர்ந்துச்சுன்னா அழுத்தி சொல்லுவோம். இத்து இல்லை அப்படின்னா அந்த அழுத்தாம சொல்ற மாதிரி இருக்கும். கைப்பை தந்தார் இது தப்பு. ஓகே, இது நம்ம அழுத்தி சொல்றதே இல்லை. இப்போ இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. கைப்பை தந்தார்னு சொல்ல முடியாது. இது வந்து என்னாச்சு, ப்ராப்பரா வந்து இல்லை. அப்போ கைப்பையை தந்தார் அப்படிங்கிறது தான். பையை என்பது இரண்டாம் வேற்றுமை விரி. அதன் பின் வல்லினம் மிகும். கைப்பையை தந்தார் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க தமிழ். இங்கு வல்லினம் மிகாமைக்கு காரணம் என்ன? வாழ்க தமிழ். வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் இயர் அப்படின்னு சொல்றோம். வாழிய, வாழ்க, வாழியர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று விகுதி. விகுதினா என்ன, கடைசியில முடியணும். வாழ்க கல முடியும், இயர். ஸோ இந்த மாதிரி முடிஞ்சிச்சு அப்படின்னா அங்க வல்லினம் மிகாது. அப்படிங்கிறப்போ வாழ்க தமிழ் அப்படின்னு அழிச்சு சொல்ல மாட்டோம். வாழ்க தமிழ்னா சொல்லுவோம். ஓகே, கீழ் வருவனவற்றுள் சந்திப்பிழையற்ற சொற்றொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிழையற்றது அப்படிங்கிறப்போ கீழே இருக்கிறதுல எது வந்து கரெக்டா பிழையற்றது அப்படின்னு பிழையற்ற சொற்றொடர் எது அப்படிங்கிறது. நேற்று செய்தான். நேற்று இன்று அப்படிங்கிறது நாளை குறிக்கிறது. வல்லினம் மிகாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி நேற்று இன்று நாளை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுல வல்லினம் மிகாது. அப்படிங்கிற ரூலை வச்சா அவள் இச்சு வந்து சேர்ந்திருக்காது. இப்போ இங்கே இருக்கு. அப்போ இது வராது. நேற்று லாஸ்ட்லையும் வராது. மெய்யெழுத்து வந்து லாஸ்ட்லையும் வராது. அப்ப நேற்று செய்தான் அப்படிங்கிறது கரெக்டா இல்ல. அப்ப நேற்று செய்தான். ஏன்னா அங்க வல்லின எழுத்து இல்லாம எழுதணும். அதுக்கடுத்து கேட்ட நாய் அப்படின்றது கேட்ட அப்படிங்கிறது ஒரு முடிவில்லாத அப்படின்னா எச்சம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். பெயரச்ச வினைனா செயலா இருக்கணும், செயலை குறிக்கணும். அப்ப பெயரச்ச தொடர். வினை முற்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அந்த ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். முடித்தான், செய்தான் அப்படின்னு சொல்றோம்ல, அது கம்ப்ளீட் ஆயிருக்கும். அதே மாதிரி எழுவாய் தொடர் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு நவுன். இங்கே நவுனே கிடையாது. இங்கே கேட்ட நாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இது ஒரு பெயரச்ச தொடர். நெக்ஸ்ட், பிழையற்ற தொடரை கண்டறிக. சுக்கு தின்றான். சுக்கு வன்தொடர், அதாவது குற்றி எழுதுகிறோம். வன்தொடர் குற்றி எழுதுகிறத்தின் பின் வரும் வல்லினம் மிகும். சுக்கு தின்றான். கூல முடிஞ்சாலும் நம்மளுக்கு என்ன வரும், அங்கிட்டு வல்லின எழுத்துக்களான அந்த 4 எழுத்துக்களும் வரும். இக்கு, இச்சு, இத்து, இப்பு. இந்த 4 எழுத்துக்களும் வரும். 4 எழுத்துக்களும் வரும்னு சொல்ல முடியாது. 4ல எந்த எழுத்துக்கள் வர முடியுமோ அந்த எழுத்துக்கள் வரும். அந்த எழுத்து எப்படி வரும்னு பாத்தீங்க அப்படின்னா, சுக்கு தின்றான். இப்ப தின்றான் அப்படின்னா தின்றானோட மெய்யெழுத்து யாரு, இத்து. ஸோ இத்து வந்திருப்பான். இப்போ இங்கே சுக்கு தின்றான். இதுவும் கரெக்டு தான். சியும் கரெக்டு தான், ஏவும் கரெக்டு தான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ தப்பு. நெக்ஸ்ட், வல்லின மிகும் இடங்களில் தவறான கூற்று. ஆண்டு என்னும் வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். இதுல அடி என்னும் மாத பெயர் பின் அடி இல்ல
ஆடி என்னும் மாத பெயர் பின் வல்லினம் மிகும். அங்கு இங்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். எத்தனை என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். தவறான கூற்றத்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எத்தனை என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது தவறான. எத்தனை என்னும் வினாச்சொல், எத்தனை அப்படிங்கிறது ஒரு வினாச்சொல்லின் பின் வல்லினம் மிகாது. என்ன ரூலு? வல்லினம் மிகாது. எத்தனை புத்தகங்கள் இந்த மாதிரி இருக்கு, அத்தனை இத்தனை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அங்க வல்லினம் மிகாது. சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. சான்றோர் கூட்டத்திற்கு சென்றார். சான்றோர் கூட்டத்திற்கு சென்றார். இதுல என்ன இருக்கு? ஈச்சு வந்திருக்கு. சான்றோர் கூட்டத்திற்கு இங்க வந்து இல்ல. சான்றோர் கூட்டத்திற்கு கூட்டத்திற்கு இங்க வந்து இங்கே இருக்கு, இங்க ஈச்சு இருக்கு, ஒரு 2 இருக்கு. நெக்ஸ்ட் சான்றோர் கூட்டத்திற்கு சென்றார். கூட்டத்திற்கு இங்க வந்து இல்ல. அப்போ இது 2ல இல்ல, இது 2ல வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கும்? 4ஆம் வேற்றுமை உறுப்பு கூ வந்துச்சு அப்படின்னா அங்க ஈச்சு வந்திருக்கும். வெளிப்படையாக வரும்போது ஈச்சு வந்து வந்திருக்கும். அதே மாதிரி சான்றோர் கூட்டத்திற்கு சென்றார். அப்ப இது கரெக்டு. கூட்டத்திற்கு திர் அப்படின்னு மட்டும் தான் இருக்கு. இக்கு அதாவது கூ வந்தா கூக்கு அடுத்துதான் நம்மளுக்கு என்ன வரும்? ஈச்சு வந்திருக்கணும். இந்த ஈச்சு எப்படி வந்திருக்கும்? அடுத்த வேர்டை பாருங்க. சென்றார் அப்படின்னு ஆரம்பிக்குது. சென்றார் அப்படின்னா சேவுடைய மெய்யெழுத்து யாரு? ஈச்சு. அதனால வரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். சான்றோர் கூட்டத்திற்கு சென்றார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, மல்லிகைப்பூ இச்சொல்லின் வல்லினம் மிக காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வல்லினம் ஏன் மிகுது அப்படின்னா இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. இதை இரு பெயரொட்டு பண்பு தொகைனா இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மல்லிகை அப்படிங்கிறது ஒரு பூவுடைய வகை. அப்ப பூங்கிறது ஒரு காமனான பேரு. ஸோ அதோடைய வகையும் சேர்ந்து வர்றது தான் இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். இரு பெயரொட்டு பண்பு தொகை. செய்ய போனான், இதில் வல்லினம் மிகும் விதி எது அப்படின்னா செய்ய போனான். அகர செய்ய, இதுல இருந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த செய்ய அப்படின்னு நீங்க சொல்றப்ப எது முடியுதுன்னு பாருங்க. ஆள முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஆள முடிஞ்சு அப்படின்னா செய்ய, யாழ தானே முடியுது அப்படின்னு சொல்லலாம். செய்ய யா எப்படி வந்திருக்கும்? இ பிளஸ் ஆ, யா. ஓகே. ஸோ ஆள முடிஞ்சிச்சு அப்படின்னா அது அகர ஈற்று வினையெச்சம். என்ன சொல்லுவோம்னா அகர ஈற்று வினையெச்சம். ஈல முடிஞ்சாதான் இகரம், ஊல முடிஞ்சா உகரம். உற்று தொடர் அப்படிங்கிறது வேற, கம்ப்ளீட்டா வேற. நெக்ஸ்ட் சந்திப்பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்க தான் இதுவும். என்ன சொல்லியிருக்காங்க? தங்கை பேசினாள். தங்கை பேசினாள். இதுல தங்கை அப்படிங்கிறது ஒரு எழுவாய். எழுவாய் அப்படிங்கிறது நவுன். எங்கெல்லாம் நவுன் வருதோ அங்க வந்துட்டு வல்லினம் வரக்கூடாது. எழுவாய் எங்கெல்லாம் வருதோ வல்லினம் வரக்கூடாதுங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ நவுன் எங்கெல்லாம் வருதோ அங்க வந்து வல்லினம் வராது. அப்ப இப்போ வருமா? வராது. இப்போ இது தப்பு. தங்கை பேசினால் இது ஓகே. இங்கே வந்து இதுவும் தப்பு, இது வந்து தப்பு. அப்ப இது கரெக்ட். பி ஆன்சர் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் அரைக்கீரை. இதில் வல்லினம் மிக காரணம் என்ன அப்படின்னா அரை, அரை அப்படின்றப்ப ஐல முடியுது. அரை கீரை ஐலே முடியுது. இது என்ன சொல்லணும்? ஒரு வகையில என்ன சொல்லலாம் அப்படின்னா, அரைக்கீரை அப்படிங்கிறது, கீரை அப்படிங்கிறது ஒரு காமனான பெயர். அரைக்கீரை அப்படிங்கிறது அந்த கீரையுடைய வகை அரைக்கீரை அப்படிங்கிறது. இப்போ இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு நம்ம சொல்லணும். கத்தியை காட்டினான். நெக்ஸ்ட் என்ன? கத்தியை காட்டினான். கத்தியை காட்டினான் அப்படிங்கிறது கத்தியை, ஐ அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை உறுப்பு. வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது பார்த்துக்கோங்க, வல்லினம் வந்து அங்கே மிகும். 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ரூல்ஸ். சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு. பள்ளிக்கு சென்றான். பள்ளிக்கு சென்றான். இப்போ 4 ஆன்சர்லையும் என்ன இருக்கு இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே இச்சு இருக்கு, இங்கே இது இல்லை. ஓகே. அதே மாதிரி பள்ளிக்கு சென்றான், ரெண்டுமே ஒன்று தான். இது ரெண்டும் ஒன்று தான். அதுக்கடுத்து இது சேர்ந்தாப்புல இருக்கு, இது வராது.
அப்போ எது வரும் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க, பள்ளிக்கு கூ வந்துச்சு அப்படின்னா அங்கே வல்லின எழுத்துக்கள் மிகும் அப்படின்றத மறக்கூடாது. அப்போ எது வரும்? இக்கு, இச்சு, இத்து, இப்பு. இது எதில் இந்த நாளில் ஏதாவது ஒன்று தான் வரும்னு சொன்னேன். அப்போ எது வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சேங்கிறது சாவரிசை, சாவரிசையிலுடைய மெய்யெழுத்து வரும். பள்ளிக்கு சென்றான். நிலாச்சோறு, இதில் வல்லினம் மிகும் விதி என்ன? நிலாச்சோறு அப்படிங்கிறது. நிலா ஆல முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஆகார ஈற்று பெயர் முன் வல்லினம் மிகும். ஆகார ஈற்று பெயர் முன் வல்லின மிகும். நிலா சொல்லி பார்த்தாலே ஆல தான் முடியுது. ஆணு தான் ஆரம்பிக்கணும். ஆகார ஈற்று தான் வந்து சொல்லணும். இங்கே ஈல முடிஞ்சாதான் ஈ, ஊல முடிஞ்சா ஐல முடிஞ்சா ஐ. ஓகே. தவறான சந்தி இலக்கணம் உள்ள தொடரை தேர்ந்தெடுக்க. பெரிய தம்பி, சின்ன குவளை, அத்தோடு கொடுத்தான். அத்தோடு கொடுத்தான் அல்ல, அதோடு கொடுத்தான். அத்தோடு கொடுத்தான் என்பதே சரி. அத்தோடு கொடுத்தான். இப்போ இது வந்து சொல்றப்பே பாருங்க தப்பா தான் தெரியுது இல்லையா? சுடு சோறு. ஓகே, இது கரெக்டா? அப்போ எது தப்பு? இதுதான் தப்பு. நெக்ஸ்ட்டு குரல் நெடு வேறுபாடு நம்ம பார்க்க போகிறோம். என்ன பொருள் வேறுபாடு? இப்போ பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடை எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அடி, ஆடி. ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனில் அடினா என்னது? பாதத்தை வந்து அந்த பாதத்தை தான் நம்ம அடிமேல் அடி வச்சுன்னு சொல்லுவோம். இங்கே பாதம்ன்றது தான் ஃபஸ்ட்டு எங்கே வருதுன்னு பாருங்கள். எந்த ஆப்ஷனில்? பாதம்ங்கிறது 7 தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, பொருள் வேறுபாடு ஃபஸ்ட்டு என்ன வேர்டு கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடி அப்படின்னா பாதம், ஆடி அப்படிங்கிறது தமிழ் மாதம். அப்போ ஏ தான் வரும். அதுக்கடுத்து கொடு, கோடு. கொடு அப்படிங்கிறது நம்ம ஏதோ கொடுக்குறோம்னு அர்த்தம். கொடுக்குறோம், அதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எந்த வார்த்தை சரியாக இருக்குன்னு பாருங்க. வரைதல் தப்பு, மரக்கிளை தப்பு, கத்தி அப்படிங்கிற தப்பு. தருதல், கோடுங்கிறது, கோடு அப்படிங்கிறது மலை, மலையுடைய ஒரு இன்னொரு பெயர். பொருத்தமான இணையை தேர்க. கல் அப்படிங்கிறது என்ன? கால் காலுங்கிறது ஒரு உறுப்பு. அப்போ பாருங்க, உறுப்பு அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அப்போ ஏதான் ஆப்ஷன் கரெக்டு. பாறை உறுப்பு, மற்றதெல்லாம் தப்பாக இருக்கும். மாறி வருது பார்த்தீங்கன்னா, மாறி எழுதக்கூடாது. இந்த வரிசையில் தான் நம்ம எழுதணும். பட்டு, பாட்டு. பட்டு அப்படிங்கிறது பட்டு சாரி அப்படின்லாம் சொல்கிறோம். அது ஒரு துணி வகை. துணி வகை. பாட்டு அப்படிங்கிறது அது ஒரு இசை. ஸோ இது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு தொடு, தோடு. தோடு அப்படின்னு நம்ம காதணின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ தொடு என்ன அப்படின்னா இங்கே காதணி பாருங்க. காதணி வந்து ஒரு இடத்துல இருக்குது. அப்போ தீண்டுதல் அப்படிங்கிறது ஒன்று தெரிஞ்சால் இன்னொன்று எழுதிடலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு குடம், கூடம். இதில் குடம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பாத்திரத்தை தான் நம்ம சொல்லுவோம் குடம் அப்படிங்கிறது. கூடம் அப்படிங்கிறது ஒரு ஹால், வரவேற்பு அறை, பெரிய ஹாலை தான் நம்ம கூடம்னு நம்ம சொல்லுவோம். அப்போ வரவேற்பறை, அறை. ஓகே, வரவேற்பறை பாத்திரம், இதுதான் சரியான வார்த்தை. அதாவது தடி, தாடி. தாடி அப்படிங்கிறது முகமயிர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். தடி அப்படிங்கிறது கோல், கோலூன்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோல். அதுக்கடுத்து கரி, காரி. கரி அப்படிங்கிறது அடுப்புக்கறி. காரி அப்படிங்கிறது கடையெழு வள்ளல்களில் ஒருவர். கடையெழு வள்ளல்களில் ஒருவர், மறந்துடக்கூடாது. வாக்கியத்தில் அமைந்துள்ள பொருள் காண்க. அவன் மரக்கிளை. கிளை அப்படின்னா இந்த எந்த லை வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். கிளை அப்படின்னா இந்த லை தான் வரும். இந்த லை. கிளை வெட்டி ஆற்றில் அணை போட்டான். அணை அப்படின்னா 3 சுழி நான் இருக்கணும். கிளை வெட்டி ஆற்றில் அணை போட்டான். நெக்ஸ்ட் சுடு, சூடு அப்படின்னா சுடு அப்படிங்கிறது வெப்பப்படுத்துதல், சூடு அப்படிங்கிறது வெப்பம். வில், வீல். வில் அப்படிங்கிறது அது ஒரு ஆயுதம் சம்பந்தப்பட்ட ஒன்று. வீல் அப்படின்னா என்ன வீல்னு கத்துற அப்படின்னு நம்ம சொல்றோம். அது ஒரு அலறல் சத்தம் அப்படின்னு சொல்றோம். பல், பால். பல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அது ஒரு இன்னொரு உறுப்பு மாதிரி. பால் அப்படிங்கிறது ஒரு திரவ பொருள், உணவு பொருள், திரவ உணவு பொருள். முட்டி, மூட்டி. முட்டி அப்படின்னா இடிச்சுக்கிட்டோன்னு அர்த்தம், இடித்தல். மூட்டி அப்படின்னா நெருப்பை மூட்டுறதுன்னு அர்த்தம், நெருப்பை உண்டாக்குதல். அதுக்கடுத்து
கண் கான். கண் அப்படிங்கிறது உறுப்பு, கான் அப்படிங்கிறது பார்த்தல். மடு மாடு. மடு அப்படிங்கிறது இப்போ மடு எனக்கு தெரியல, ஆனால் மாடு தெரியும். மாடுனா என்னன்னா விலங்கு. மடு அப்படின்னா விலங்கு அப்படிங்கிறது எங்கே இருக்கோ அந்த ஆப்ஷனை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு எங்கே டெஸ்ட் வைப்பாங்கன்னா ஒரு சில இடத்துல ரெண்டுமே விலங்கு விலங்குன்னு இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நம்மளோட ட்ரிக் வந்து வேலை செய்யாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மடு, அப்போ நம்ம அந்த கரெக்டான வேர்டுக்கு அர்த்தம் என்னங்கிறத கீழே இருக்கிற ஆன்சரை வச்சு நம்ம சேர்த்து பார்க்கணும். ஓகே, அப்போ இங்கே மடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொய்கை இல்லாட்டி பள்ளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெல் நேல். நெல் அப்படிங்கிறது ஒரு நெல் நேல் அல்லது நெடும் நெடும். நெடும் அப்படின்னா நெடும் நெடும். வீதி ஆராய்ந்து பார். தெருவுக்கு பேர் தான் நம்ம. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நெல் நெல் இருக்கணும், நெடும் நெடும். இதுக்கு நம்ம ஆன்சர் சொல்லலை. எதுக்கு சொல்லியிருக்கோம்? நெல் அப்படிங்கிறது ஒரு அரிசி வகை, நேல் அப்படிங்கிறது அதோட வேற அர்த்தம் இருக்கு. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரு தேரு, இதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆன்சர் சொல்லியிருக்கோம். தெரு அப்படின்னா வீதி, தேரு அப்படின்னா ஆராய்ந்து பார்க்கறது அப்படின்னு. ஓகே, பற பாறை. பற அப்படின்னா வானில் பறத்தல். பாறை போல அழிய. பாறை போல அழிய. நெக்ஸ்ட் மனம் மானம். மனம்னாலே இந்த மூணு சொல்லினா அப்படின்னா வாசனை. மானம் அப்படிங்கிறது நம்மளுடைய மதிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது நிலம் நீலம். நிலம் அப்படிங்கிறது பூமி, நீலம்ங்கிறது ஒரு வகை நிறம். அதுக்கடுத்து குறை கூரை. கூரை 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 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா கூரை புடவை அப்படின்னு நம்ம சொல்றோம். குறை அப்படிங்கிறது ஒரு பற்றாக்குறை, குறைவா இருக்கிறத நம்ம சொல்றோம். அப்ப இங்க குறை அப்படிங்கிறது மூணுல எது பாருங்க, மற்ற ஆன்சர்ஸ் வந்து செட் ஆகாது. அப்ப குறை அப்படிங்கிறது என்ன சொல்லணும்? பற்றாக்குறை. ஓகே, அதுக்கடுத்து கெடு கேடு. கெடு அப்படின்னா அழிந்து போ, கேடு அப்படின்னா தீமை. கேடு அப்படிங்கிறது தீமை. சிறு சீரு. சீரு அப்படின்னா கோபிக்கிறது, ரொம்ப தான் சீர்ற அப்படின்னு நம்ம சொல்றோம். ரொம்ப தான் சிறு அப்படின்னா சிறிய. பிலம் பீலம் அல்லது பிலம் என்பது பீடம். பிலம் என்பது என்ன அப்படின்னா பீடம். பிலம் என்பதன் பொருள். அப்ப பிலமுடைய பொருள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இப்ப பிலமுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குகை அப்படின்னு அர்த்தம். விழி வீலி. விழி அப்படின்னா கண், கண் விழி அப்படின்னு நம்ம சொல்றோம். வீலி அப்படின்னா ஒரு வகை செடி. சுரம் சூரம். சூரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாலை நில மொழி. பாலை நிலவழின்னு அப்படின்னு சொல்றோம். சுரம் என்பது உடலின் வெப்பம் அல்லது காடும் சார்ந்த பாலை நிலவழியை குறிக்கும். சூரம் என்பதும் வீரத்தை குறிக்கும் நெடில் சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெடும் நேடம். நெடும் நேடம் அப்படிங்கிறது இதில் நெடு என்பதன் பொருள் யாது அப்படின்னா முன்னாடி நம்ம பார்த்தோம். நெடுனா என்ன அப்படின்னா நீண்ட அப்படின்னு அர்த்தம். இதுக்கடுத்து இந்த லகர வேறுபாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். கலை 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 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவற்றின் சரியான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னா கலை அப்படிங்கிறதா வித்தை. கலை அப்படிங்கிற இந்த லை குண்டு லை வந்துச்சுன்னா அது ஒரு வித்தை. இந்த மாதிரி லை வந்துச்சு அப்படின்னா வேண்டாத பொருள், கலைத்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த லை வந்துச்சு அப்படின்னா மூங்கில். ஒளி ஒளி ஒளி. குண்டுலி வந்துச்சுன்னா சத்தம். இந்த மாதிரி பள்ளத்துக்கு போற லீ வந்துச்சு அப்படின்னா அது வந்து வெளிச்சம். ஒளி அப்படின்னா ஒளித்து கட்டுதல், நீக்குதல் அப்படின்னு அர்த்தம். சுவரில் விளக்கு ஒளி வீசியது. அப்ப எந்த ஒளி வரும்? அந்த குண்டுலி வராது. குண்டுலி வந்தா சத்தம் தான். இந்த பள்ளத்துக்கு போடுற லீ, பள்ளம் அப்படி பள்ளி, பள்ளம்ன்றது கூட விட்டுருங்க. பள்ளி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, பள்ளிக்கு போடுற லீ தான் வரும். அதுக்கடுத்து இலை இலை இலை. இலை அப்படிங்கிறது ஒரு தாவர உறுப்பு. இதுல மூணுல ஒண்ணு தெரிஞ்சாலும் நீங்க வந்து ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இலைங்கிறது தாவர உறுப்பு, இலை அப்படிங்கிறது மெலிந்து போதல், இலை அப்படிங்கிறது நூல் இலை. வாழை வாழை. இப்போ எனக்கு இதுல எப்படி ஆன்சர் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழை அப்படிங்கிறது இளம்பெண். இளம்பெண்ணை வந்து நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா வாழை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாழை அப்படிங்கிறது முக்கணியில பலா வாழை அப்படின்னு நம்ம சொல்றோம். அது இப்போ வாழை மீன் அர்த்தம். அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்.
மாடு தன் வாளை ஆட்டியது. வாளை அப்படின்னா வாழை, இந்த லை இந்த குண்டுலா வந்தாதான் உறுப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகே. கூலி கூலி பொருள் வேறுபாடு என்ன? கூலி அப்படின்னா சம்பளம். குண்டுலி வந்ததுன்னா அது வந்து சம்பளம். கூலி அப்படின்னா பேய் அல்லது பூதம். அழகு அழகு அழகு. இந்த அழகு அப்படிங்கிறது யூனிட் நம்ம படிச்சிருப்போம்ல, யூனிட்டும் படிச்சிருப்போம். பறவையின் மூக்கையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா அழகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த லா பள்ளத்துக்கு இந்த பள்ளிக்கு போடுற லா வந்துச்சு அப்படின்னா பெண் பறவை கோழி. அதுக்கடுத்து அழகு அப்படின்னா எழில்மிகு தோற்றத்தை அழகு நம்ம சொல்லுவோம். குலம் 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 அப்படிங்கிறது வம்சம். லா வந்துச்சு அப்படின்னா வம்சம். இந்த லா வந்துச்சு அப்படின்னா நீர்நிலை. அதே மாதிரி புலி குண்டுலி வந்துச்சுன்னா நம்மளுடைய என்ன சொல்றது அப்படின்னா புலி புலி புலி. இதில் குண்டுலி வந்துச்சுன்னா நம்மளுடைய விலங்கு. புலி அப்படின்னா குளமுக்கு போடுற புலி தான் இந்த பள்ளி போடுற லீ போடுறது. அதே மாதிரி புலி அப்படி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா கேட்டிருக்காங்க. பிழிதல் வட்டார வழக்கு பழந்தமிழ் சொல். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வலி வலி வலி. இந்த லீ வந்து அப்படின்னா நம்ம பெயினை வந்து குண்டுலியில சொல்லுவோம் வேதனை. வலி மண்டலம் அப்படின்னு சொல்றது காற்று மண்டலம். வலி அப்படின்னா பாதை. புயல் காற்றில் காற்று அதிகமாக வீசியது. காற்று அதிகமாக வீசியது. அடுத்த கொஸ்டின். அதுக்கடுத்து பள்ளி பள்ளி பழனி. பள்ளி மற்றும் பள்ளி வேறுபாடு தருக. ரெண்டுமே ஒன்று தான். கல்வி இடம் சிறிய உயிரினம் அப்படிங்கிறது. இந்த பள்ளியும் யூஸ் பண்ணுவோம். குண்டுலி யூஸ் பண்ணுறது தான். பள்ளி சிறிய உயிரினம் சுவரில் ஊறுவது. இதுதான் சுவரில் ஊறுவது. அப்போ இங்கே வந்து என்ன இருக்கணும்? இந்த குண்டுலி தான் இருந்திருக்கணும். இந்த குண்டுலி தான் இருக்கணும் இல்லையா? இந்த குண்டுலி தான் இருக்கணும். ரெண்டும் ஒன்றா இருக்கு. பள்ளி. அப்போ இங்கேயும் இதுதான் இருக்கணும். இதுதான் இந்த பள்ளி தான் குட்டி உயிரினம்னு நம்ம சொல்றது. அது மிஸ்டேக் இருக்கு, மாத்திக்கோங்க. உழு 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 அப்படின்னு சொல்றது. உழு அப்படின்னா இந்த குண்டுலு வந்து அப்படின்னா உழவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஏர் ஓட்டுதல். உழு அப்படின்னா குலுக்குதல், பூச்சி அரித்தல், உளுத்து பூச்சி நம்ம சொல்றோம்ல. சளி 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 அப்படின்னா சோர்வடைதல், சளித்து போதல். அப்படின்னா சளி அப்படின்னா உடல் நோய், இருமல், சளி அப்படின்னா. கோழி கோழி பூக்காமல் காய்க்கும் மரம் ஆலமரம் போல அப்படின்னு. கோழி என்பதன் பொருள். கோழி அப்படின்னா இந்த லீ பள்ளிக்கு போடுற லீ கேட்டிருக்காங்க. பூக்காமல் காய்க்கும் மரம். அதுக்கடுத்து ஆழி ஆழி. ஆழி அப்படிங்கிறது ஆலங்கட்டி மலை அல்லது சிங்கம் சொல்றோம். ஆழி பேரலை அப்படின்னா கடல் நம்ம சொல்லுவோம். மாலை 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 இந்த குண்டுலா வந்துச்சுன்னா அது மாலை பொழுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி இல்லாட்டி வேற என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா பொன் உலகம். இந்த மாலை அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த மாலை இந்த லைக்குரியதான் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றோம்? பொன் உலகம் உலோக கலவை அப்படின்னு சொல்றோம். வெள்ளம் வெள்ளம். இதுல பொருள் வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க. வெள்ளம் இந்த குண்டு லா வந்துச்சுன்னா நம்ம இனிப்பு பொருள் வெள்ளம் சொல்றோம்ல, அது வெள்ளம் அப்படின்னா பெருக்கெடுத்து ஓடும் நீர் வெள்ளம். ஏலம் ஏலம். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏலம் அல்லது ஈழம். ஈழம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா இலங்கை நாட குறிக்கும். தாளம்பூ. இதில் வரும் லா கரத்திற்கு இணையான மயங்கொலி பிழை சொல் எது அப்படின்னா ஏவும் பியும். ஏன்னு தாளம்பூ தாளம்பூ. ஓகே. சுழல் சுழல். இது என்ன வித்தியாசம்? காற்றாலை காற்றினால் சுழல்கிறது. காற்றாலை காற்றினால் சுழல்கிறது. எங்க இருக்கு? ஏதான் ஆப்ஷன். கொள்ளை கொள்ளை. இல்ல பொருள் வேறுபாடு அப்படின்னா வீட்டின் பின்புறத்தை நம்ம கொள்ளைன்னு சொல்லுவோம். குண்டுலா. கொள்ளை அப்படிங்கிறது திருடுறது. பால் பால் பால்ங்கிறது உங்களுக்கு தெரியும், உணவுப் பொருளை வந்து குண்டுலால சொல்லுவோம். பால் அப்படின்னா வீணா போறது தான் பால். வேலன் வேலன். முருகனுக்கு இன்னொரு பேர் வேலன்று அப்படின்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரி வேலன் அப்படின்னா யானை. நெக்ஸ்ட் இந்த நகர வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம். மனம்
மனம். மனம் அப்படின்னா உள்ளம். மனம் குண்டு இந்த 3 சுழி நான் வந்துச்சு அப்படின்னா வாசனை, இல்லாட்டி திருமணம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா கல்யாணம். பனி பனி, இந்த 3 சுழி நீ அப்படின்னா வேலை, இந்த 2 சுழி நீ அப்படின்னா மூடு பனி, குளிர்ச்சி அப்படி சொல்லணும். ஆணி ஆணி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆணி அப்படின்னா இரும்பு சம்மந்தப்பட்ட ஆணி சொல்கிறோம், அந்த ஆணி. இந்த 2 சுழி நீ அப்படிங்கிறது மாதம், தமிழ் மாதம். அவன் தன் விதியை தன் டேஷ் ஆல் மாற்றினான். தன் காலிடத்திற்கு மாற்றினான். காலிடத்திற்கு சரியான சொல், காலியிடத்திற்கு, அதாவது அந்த டேஷ் கொடுத்தா எதுக்கு சரியான வார்த்தை எது அப்படின்னா அவன் தன் விதியை தன் கண்ணால் மாற்றினான். உழைப்பால் மாற்றினான், தன் விதியை உழைப்பால் மாற்றினான்றது தானே கரெக்ட். உழைப்பால் மாற்றினான் தான். திணை திணை, வேறுபாடு காண்க அப்படின்னு சொல்லி. திணை அப்படின்றது 3 சுழினா அப்படிங்கிறது ஒழுக்கம். திணை அப்படின்னா சிறுதானியம், இந்த 2 சுழினாங்கிறது சிறுதானியம். கான் கான், கான் அப்படிங்கிறது காடு. கான் 3 சுழி, கான் கான் அப்படின்னா பார்த்தல். கண் அப்படின்றதுக்கு 3 சுழி தானே போடுவோம், அந்த மாதிரி. அப்ப ஊன் ஊன், 3 சுழி இன் வந்துச்சு அப்படின்னா ஊன்கிறது உணவு. ஊன் அப்படிங்கிறது இறைச்சி. திண்மை திண்மை, திண்மை அப்படின்னா 3 சுழினா அப்படின்னா வலிமை. திண்மை அப்படின்னா தீமை, பாவம். பண்டம் பந்தம் பண்டம், இலக்கண விதிப்படி பிழையற்ற சொல் எது அப்படின்னா பண்டம். பண்டமும் பந்தமும், இந்த 3வது இருக்கிறது வராது, பண்டம் வராது. சுண்ணம் சுண்ணம், இதில் சுண்ணம் என்பதன் பொருள் வாசனை பொடி, சுண்ணாம்பு. எண் எண், எண்ணுங்கிறது என்ன அப்படின்னா இலக்கம். இலக்கம்னா நம்பர், மதிப்பு, என்னுடைய அப்படின்னு நம்ம சொல்றோம். மன்றம், இச்சொல்லின் வரும் இன் நகரத்திற்கு இலக்கண விதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மன்றம் ரா அப்படின்னு வருது. ரகரத்திற்கு முன் நகரம் தோன்றும். நகரத்திற்கு முன் நகரம் தோன்றும் அப்படின்னா இந்த ராக்கு முன்னாடி என்ன இருக்கு, நா தான் இருக்கு. அதைத்தான் அங்க சொல்றாங்க. என்ன சொல் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சே நீங்க வந்து இலக்கண குறிப்பு சொல்லலாம். அணி அணி, அணி அப்படின்னா ஆபரணம். அணி அப்படிங்கிறது, இதுல அணி தான் கேட்டிருக்காங்க, ஸோ அணிங்கிறது ஆபரணம். துணி துணி, துணி வேறுபாடு, பொருள் வேறுபாடு சொல்றது. துணி அப்படின்னா ஆடை, துணி அப்படின்னா பெருங்காயம். வண்ணம் வண்ணம், வண்ணம்ங்கிறது கலர். 3 சுழினா அப்படிங்கிறது கலர். 2 சுழினா அப்படின்னா இழுத்து இல்லாட்டி காடு. இது ஒரு வடமொழி சொல். குன்றின் மேல் இட்ட விளக்கு, இச்சொற்கள் சொற்றொடரில் குன்று என்பதன் எவ்வகை நகர விதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வகை நகர விதி. ரகரத்திற்கு முன் நகரம் தோன்றும், ரகரத்திற்கு முன் நகரம் தோன்றும். குன்றின் அப்படின்றதுல ராக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு, நான் வந்திருக்கு. அப்ப ரகரத்திற்கு முன் நகரம் தோன்றும், இதா விதி. கன்னம், முகத்தில் ஒரு பகுதி, அது ஃபாண்ட் மாதிரி இருக்கு. புனை புனை அப்படின்றது, புனை அப்படின்னா அலங்கரித்தல். புனை அப்படின்னா கவிதை இயற்றல், அல்லது புனை அப்படிங்கிறது அலங்கரித்தல், இல்லாட்டி என்ன சொல்லுவோம் கவிதை இயற்றல். புனை அப்படிங்கிறது தெப்பம், தெப்பம். பின்னம் பிணம், பின்னம் அப்படிங்கிறது உடைவு. அப்படி இல்லாட்டி என்ன சொல்லணும்னா பகுதி அப்படின்றத சொல்லுவோம். பிணம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, உயிரற்ற உடலை தான் நம்ம பிணம்னு சொல்லுவோம். வன்மை வன்மை, பொருள் வேறுபாடு. கொடைத்திறன் வலிமை, கொடைத்திறன் வலிமை அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்னன்னா அன்னம் அன்னம், பொருள் வேறுபாடு காண்க. அன்னம் அப்படிங்கிறது பறவை, என்னன்னா 2 சுழினா. அன்னம் அப்படிங்கிறது வாயின் மேல் பகுதியை தான் அன்னம் நம்ம சொல்றோம். ஓகே. கனி கனி, 3 சுழினி கேட்டிருக்காங்க, 2 சுழி. ஒரு 2 சுழினா பழம். கனி அப்படின்னா கணக்கீடு அப்படின்னு நம்ம சொல்றோம்.
மன்னன், மன்னன். இதில் மன்னன் என்பதன் இலக்கண பகுதி என்ன அப்படின்னா, மன்னன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். அதுக்கடுத்து நண்டு. இச்சொற்களின் நா முதலில் வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல என்னன்னா, நா கர எழுத்துக்கு சொல்லின் முதலில் வரும் விதி உடையவை. ஒரு எழுத்துல நா முன்னாடி வரும். தமிழில் நா என்னும் எழுத்து சொல்லின் முதலில் தாராளமாக வரும் அப்படின்றது தான் காரணம். நன்றி, நாடு, நண்டு இதெல்லாமே உதாரணம். ஆனா இந்த நா வராது. 3 சொல்லி நாவோ வரும். 2 சொல்லி நாவோ சொல்லின் முதலில் வராது. பூனை, பூனை. இதில் பூன் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, பூன் அப்படின்னா ஆபரணம் அல்லது இரும்பு வளையம். அதுக்கடுத்து ரா. இந்த ரகரம் பற்றின கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஏரி, ஏரி. இது பொருள் வேறுபாடு அப்படின்னா, நீர்நிலை மேலே ஏறி செல்லுதல் அப்படின்னு சொல்கிறோம்ல, மேலே செல்லுதல் அப்படின்னு. கரை, கரை. கரை. இந்த குட்டிரா அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த ராவை தான் நம்ம குட்டிரான்னு சொல்லுவோம், இதை பெரிய ரான்னு சொல்லுவோம். ஸோ ஓரம், கரை அப்படிங்கிறது கடற்கரை. கரை அப்படிங்கிறது அழுக்கு அல்லது தீட்டு. கூரை, கூரை. கூரை அப்படிங்கிற வீட்டின் கூரை, கூரை புடவை. பரி, பரி. பரினா குதிரை. எந்த ரீ? குட்டி ரீ வந்தா குதிரை. பரி அப்படின்னு வந்தா பூப்பறித்தல், பூப்பறித்தல் பரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அவன் மரத்தின் மீது டேஷ் பழத்தை தான் டேஷ் தான் அப்படின்னா, அவன் மரத்தின் மீது ஏறி பழத்தை பறித்தான். எந்த ரீ போடணும்? ஏரி. எரி அப்படின்னா பெரிய ரீ. நெக்ஸ்ட் அரவம், அரவம். பொருள் வேறுபாடு பார்த்தோம் அப்படின்னா, பாம்பு சத்தம் அப்படின்னு சொல்லலாம். தர்மம் இல்லாட்டி அறநெறி. அதுக்கடுத்து இறை, இறை அப்படின்னு சொல்றது. இறை அப்படின்னா நம்ம இறைவன் நம்ம சொல்லுவோம், கடவுள். இப்போ கடவுள் சம்பந்தப்பட்டது ஆப்ஷன் ஏல பாருங்க. உணவு அல்லது கடவுள், அரசன், நீர்நிலை இதெல்லாம் நம்ம சொல்றோம். நீர் இறைத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். உரம், உரம். ஆப்ஷன் ஏ வலிமை, நிலத்தின் உரம் அப்படின்னு சொல்றோம். செரு, செரு. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். செரு அப்படிங்கிறது போர். செரு அப்படின்னா வயல். மாரி, மாரி. மாரினா மலை. சின்னரி வந்ததுன்னா மலை. மாறி அப்படின்னா உருமாறுறது தான் நம்ம மாறி அப்படின்னு நம்ம சேஞ்சிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து நேரி, நேரி. நேர்மை என்னும் பொருளுக்கு நெருக்கமான இடைச்சொல்லை வடிவம் எது அப்படிங்கிறாங்க. நெறி. பறவை, பறவை. பொருள் வேறுபாடு என்ன அப்படின்னா, கடல் வானில் பறக்கும், அதாவது கடல் வானில் பறக்கும் உயிரினம் என்ன அப்படின்னா, அந்த 2வது பெரிய ரா வருது பார்த்தீங்கன்னா, அந்த பறவை வானில் பறக்கும் உயிரினம். சின்னரா வந்தா அது கடல். அருகு, அருகு. பொருள் வேறுபாடு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பக்கம், அருகு, அருகில் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஒரு வகை புல் அப்படிங்கிறத அருகம் புல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சுரம், சுரம். சுரம் என்பதன் பொருள் யாதுன்னா சுறா மீன். பெரியரா சுறா மீன். நரம்பு, நரம்பு. உடலின் ஒரு பகுதி எது அப்படின்னா, எந்த ரா வரும்னு கேட்டிருக்காங்க. நரம்பு, குட்டிரா. விறகு, விறகு அப்படின்னா பொருள் வேறுபாடு பார்த்தோம் அப்படின்னா, உபாயம், புத்திசாலித்தனம் எது? குட்டிராக்கு. விறகு அப்படின்னா எரிபொருள், அதாவது மரத்தை நம்ம எரிக்கிறோம் இல்லையா, அந்த மரத்தை எரிபொருளா யூஸ் பண்றது தான் விறகு அப்படின்னு. குருதி, குருதி அப்படின்னா, குருதி அப்படிங்கிறது ரத்தம். பொருள் வேறுபாடு பாருங்க. நெற்பொறி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெற்பொறி எதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் குட்டிரி வறுத்தது, அதை நம்ம நெற்பொறி நம்ம சொல்றோம். பொறி அப்படின்னா எந்திரம், அடையாளம், சுவடு. அவன் பொறியியல் படித்தான். இதில் வரும் பொறி எதை குறிக்கும் அப்படின்னா எந்திரத்தை குறிக்கும். இந்திரவியல், இன்ஜினியரிங் நம்ம சொல்றோம்ல அது. தறி, தறி. வேறுபாடு பார்த்தோம் அப்படின்னா, தறி அப்படின்னா ஆடை அணிதல், நிலைபெற அப்படின்னா நெசவு எந்திரம். தறி பெரியரி, வெட்டு அப்படின்னு அர்த்தம். கீரி, கீரி. ஒரு சிறிய வகை பாம்பு தின்னும் விலங்கு எது அப்படின்னா எந்த ரீ வரும்னு கேட்குறாங்க. குட்டி ரீ தான் வரும். பெரிய ரீ அப்படிங்கிறது கத்தியால் கீறுவதைத்தான் குறிக்கும். அதே மாதிரி உரு, உரு அப்படின்னா உருவானவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வடிவம், அழகு அப்படிங்கிறது உரு. உரு அப்படிங்கிறது விகுதி. அரண், அரண்.
பாதுகாப்பு கோட்டை எது அப்படின்னா குட்டி ராதான். சரம் சரம் அம்புகளின் தொகுதி அல்லது மாலை எது அப்படின்னா சரம். திரை திரை பொருள் வேறுபாடு காண்க அப்படின்னு. திரை அப்படிங்கிறது அலை, திரைச்சீலை அப்படி. இன்னொன்று என்ன சொல்றோம், திரை பெரியரா வந்து கப்பம் அல்லது வரி. அதுக்கடுத்து பாருங்க, இனவெழுத்துக்கள் அறிதல். தமிழ் எழுத்துக்களில் ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு. இனவெழுத்துக்கள் அழைக்கப்படும். வல்லின எழுத்துக்கள் இனமாக வரும் எழுத்துக்கள் எவை அப்படின்னா மெல்லின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் யார ல வ ல ல ஆற்றிருக்கும் இனவெழுத்து எது அப்படின்னா அவற்றுக்கு இனவெழுத்து இல்லை, அவையே ஒரே இனம் அப்படின்னு அர்த்தம். உயிரெழுத்துக்கள் குறில் எழுத்துக்களுக்கு எது இனவெழுத்து ஆகும் அப்படின்னா அவற்றின் நெடில் எழுத்துக்களே இணையாகும்னு அர்த்தம். ஐ என்னும் நெடில் எழுத்திற்கு இனமாக குறில் எழுத்து எது அப்படின்னா ஐ வந்துட்டு இ. ஔ என்னும் நெடில் எழுத்துக்கு இனமாக குறில் எழுத்து எது அப்படின்னா உ. கீழ்கணவற்றில் தவறான இணை எழுத்து இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னா இரு அண்ட் இம்மு. இத்துக்கு இந்து கரெக்ட், இட்டுக்கு இன்னு கரெக்ட், இச்சுக்கு இஞ்சு கரெக்ட். அதுக்கடுத்து திங்கள் இச்சொல்லின் அமைந்துள்ள இனவெழுத்து எது அப்படின்னா இங்கு க. அதுக்கடுத்து மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களிலும் இனவெழுத்துக்கள் உண்டு. இதில் ஆயுத எழுத்திற்கு இனவெழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆயுத எழுத்திற்கு இனவெழுத்துங்கிறது இல்லை. ஆயுத எழுத்து அக்கு நம்ம சொல்றோம்ல தான். மஞ்சள் இச்சொல்லின் சா கரத்திற்கு இனமாக வந்துள்ள மெய் எழுத்து எது அப்படின்னா இஞ்ச். சாக்கு பக்கத்துல இனவெழுத்து அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா, இஞ்சு தான் வந்திருக்கு. நீ கொஸ்டினை வச்சே ஆன்சர் எழுதலாம். செயல்களில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பது அளபெடை எனப்படும். எஸ், அளபெடையின் நெடில் பின் வருவது என்ன? நெடில் பின் வருவது அதன் இனமாக குறில் எழுத்து. நெடில் பின் வர்றது குறில் எழுத்து. வண்டு இச்சொல்லின் உள்ள இனவெழுத்து எது அப்படின்னா இன்னு டு. இன்னன் டு இதுதான். தென்றல் இச்சொல்லின் ரகரத்திற்கு இனமாக வந்துள்ள எழுத்து இன்னு. ராக்கு முன்னாடி பாருங்க என்ன எழுத்து வந்திருக்கு அப்படின்னு இன்னு. முன்னாடி இருக்கிறது தான் சொல்லணும், பின்னாடி இருக்கிறது இல்லை. தம்பி இச்சொல்லின் உள்ள இனவெழுத்து எது? இம்மும் பியும். தமிழ் எழுத்துக்களில் நட்பெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுபவை யாவை அப்படின்னா இனவெழுத்துக்கள் தான் அழைக்கப்படும். அதே மாதிரி சுட்டெழுத்துக்களுடைய வினாக்களை பார்ப்போம். தமிழில் சுட்டெழுத்து சுட்டி காட்டுவதற்கு பயன்படும் சுட்டெழுத்துக்கள் எவை அப்படின்னா ஆ இ உ. இந்த மூன்று தான் சுட்டெழுத்துக்கள். அவன் இவள் இச்சொற்களில் வரும் சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவதால் இது எவ்வகை சுட்டெழுத்துக்கள் எனப்படும் அப்படின்னா அகச்சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படும். ஓகே. அவ்வூர் இப்புத்தகம் இச்சொற்களில் சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் ஊர் புத்தகம் பொருள் தரும். இது எவ்வகை சுட்டு அப்படின்னா புறச்சுட்டு. புறச்சுட்டு. சொல்லின் புறத்தை வெளியே சுட்டெழுத்துக்கள் அமைந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தொலைவில் உள்ளவற்றை சுட்டிக்காட்ட பயன்படும் சுட்டெழுத்து எது? ஆ. அருகில் உள்ளவற்றை சுட்டிக்காட்ட பயன்படுத்த எழுதும் இ. இங்கு இவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்பள்ளி என்பது அந்த பள்ளி என மாறி வருவது எந்த வகை சுட்டு இலக்கணம் அப்படின்னு கேட்கிறாங்க. சுட்டு திரிபு. சுட்டு திரிபு சொல்லணும். உது உவன் இதில் உள்ள ஊ என்னும் சுட்டெழுத்து எதை குறிக்கிறது அப்படின்னா அண்மைக்கும் சேய்மைக்கும் இடைப்பட்ட பகுதி, மேலே உள்ள பகுதி. இதைத்தான் நம்ம சொல்றது. பழந்தமிழில் ஊ என்பது நடுப்பகுதியையோ அல்லது மேலே உள்ளதையோ குறிக்க பயன்படுவது. தற்போது இது வழக்கொழிந்து விட்டது. நெக்ஸ்ட், இந்த மாடு இதில் பயின்று வந்துள்ள சுட்டெழுத்து யாது? சுட்டு திரிபு. இந்த ஆல முடிஞ்சு அப்படின்னா அது சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லுங்க. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே நின்று பொருள் தந்தால் அது என்ன அப்படின்னா புறச்சுட்டு. வெளியே நின்று சொன்னால் புறச்சுட்டு. இம்மனிதன் பிரித்து சுட்டு வகை காண்க அப்படின்னா இம்மனிதன் இந்த இ அப்படின்னு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு எழுத்து. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இ பிளஸ் மனிதன் புறச்சுட்டு அப்படின்னு நம்ம சொல்லணும். இதை பிரித்து காட்டணும். ஏன்னா ஆ இ ஊ அப்படிங்கிறது சுட்டெழுத்துக்கள். அதை நீக்கினாலும் மனிதன் வந்து பொருள் தரும்.
அதான் சொல்றது புறச்சுட்டாகும் அப்படின்னு அர்த்தம். அவன் இச்சொல்லின் ஆ பை நீக்கினால் வன் என்பது பொருள் தராது. இது எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா, இது வந்து அகச்சுட்டுக்கு எடுத்துக்காட்டு. கீழுள்ளவற்றுள் சுட்டு திரிபு சொல்லுக்கு சரியான எடுத்துக்காட்டு அந்த ஆல முடியணும், அதுதான் சுட்டு திரிபு. பாருங்க, அந்த மனிதன். அந்நீளம் எவ்வகை சுட்டு அப்படின்னா, ஆ தனியா நீளம் தனியா பிரிச்சு பார்த்தீங்கன்னா, ஆவை தூக்கினாலும் நீளம்ங்கிறது ஒரு பொருள் தரும். அப்படிங்கிறப்போ இது என்ன எழுத்து? புறச்சுட்டு. தற்கால தமிழில் நாம் பயன்படுத்தாத சுட்டெழுத்து எது அப்படின்னா ஊ. இங்கனம் இச்சொல்லின் உள்ள சுட்டெழுத்து எது அப்படிங்கிற ஈ. ஆ ஈ ஊ அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதான் சுட்டெழுத்து அப்படின்னு. அதுக்கடுத்து வினா எழுத்துக்களை பார்ப்போம். தமிழ் மொழியில் வினா பொருளை தோற்றுவிக்கும் வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 5 எழுத்துக்கள். என்னென்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஏயா, ஆ, ஓ, ஏ. ரைம்ஸ் மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. ஏயா, ஆ, ஓ, ஏ. சொல்லின் முதலில் இறுதியிலும் வரும் வினா எழுத்துக்கள் எவை அப்படின்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ. முதலில் வர்றது ஏ, யா, ஆ, ஓ. நீண்டு வர்றது லாஸ்ட்ல வரும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து எது, யார் சொற்களில் வரும் வினா எழுத்துக்கள் சொல்லின் உள்ளே இருந்து வினா பொருளை தருவதால் இது எவ்வகை வினா அப்படின்னா, உள்ளே இருந்து பொருள் தருவது அகவினாதான். அவனா செய்தான், புத்தகமோ வேண்டும், புத்தகமா வேண்டும் கூட வச்சுக்கோங்க. சொற்களில் ஆ அல்லது ஓ ஆகிய வினா எழுத்துக்கள் நீக்கினால் பிற சொற்கள் பொருள் தரும். இது எவ்வகை வினா? புறவினா. என்ன சொல்லுவோம்னா புறவினா. ஃபர்ஸ்ட் எழுத்தை தூக்கிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிற எழுத்தை வச்சு ஒரு பொருள் தருது அப்படின்னா அது வந்து என்னன்னா புறவினான்னு அர்த்தம். சொல்லின் முதலில் வரும் வினா எழுத்துக்களுக்கு சரியான உதாரணம் எது அப்படின்னா எங்கு, யாருக்கு. அதே மாதிரி சி ஆப்ஷனும் கரெக்ட். ஏன், எங்கே. அவனா இச்சொல்லில் உள்ள வினா எழுத்து எது? அவனா ஆள முடியுது பார்த்தீங்கன்னா, நீங்க ஆதானே அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஆ, ஆ. அதுக்கடுத்து ஏன் இச்சொல்லின் வினா எழுத்து எங்கு அமைந்துள்ளது? ஏன் சொல்லின் முதலில் ஏ. புறவினா சொல்லிருக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னா வருவானோ, ஓ. ஓல முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, வருவான் பிளஸ் ஓ. புறவினா. இப்போ ஓவை தூக்கிட்டீங்கனாலும் வருவான் அப்படிங்கிறது ஒரு பொருள் தரக்கூடியது, அதுதான். யார் இச்சொல்லில் உள்ள வினா எழுத்தை நீக்கினால் பொருள் தராது. இது எவ்வகை வினா? அகவினா. பொருள் தராம இருக்கிறது அகவினா, பொருள் தரும்னா புறவினா. பொருள் தந்துச்சு அப்படின்னா புறவினா சொல்லுவோம். முதலிலும் வரும் தனித்த வினா எழுத்து எது அப்படின்னா ஏ. லாஸ்ட்ல வருமா எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ஏல முடியுது பார்த்தீங்களா, அதுதான் லாஸ்ட்ல முடிகிறது. நெக்ஸ்ட் வந்து ஒருமை பன்மை பற்றி பார்ப்போம். ஒருமையை குறிக்கும் பெயர் சொல்லுக்கு பின் வரும் வினைமுற்று எவ்வாறு முடிய வேண்டும் அப்படின்னா ஒருமை வினைமுற்று விகுதி பெற வேண்டும். அதுக்கடுத்து மரங்கள் காற்றுக்கு அசைந்தது. இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக அப்படின்னா மரங்கள் காற்றுக்கு அசைந்தன. இது வந்து ஒருமை பன்மை. மரங்கள் அப்படின்னா நிறைய மரங்களை சொல்றோம். காற்றுக்கு அசைந்தன. மரங்கள் காற்றுக்கு அசைந்தார்கள்னு வராது. மரம் காற்றுக்கு அசைந்தன. மரம்னா இது சிங்குலர்ல இருக்கு, அசைந்தன. மரங்கள் காற்றுக்கு, இதே மரம்ங்கிறது சிங்குலர். மரம்னாலே மரம்னு சொல்றது தான். கல் சேர்த்து சொல்றோம் அப்படின்னா நிறைய மரங்களை நம்ம சொல்றோம். மரங்கள் காற்றுக்கு அசைந்ததுகள் அப்படிங்கிறது தப்பு. அப்ப ஆப்ஷன் பியும் டியும் வராது. ஏ அண்ட் சி வந்து வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரங்கள் காற்றுக்கு அசைந்தன. அவன் வந்தார்கள் இச்சொற்றொடரில் உள்ள வலு பிழையை எது அப்படின்னா அவன் வந்தார்கள். அவன் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பர்சன் தான் சொல்றது. ஒருமை பன்மை வலு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேரு வந்தார்கள்னா நிறைய பேரை சொல்றது. அக்ரிணை பண்ணை வினைமுற்று விகுதியாக வருவது எது? ஆ அன அப்படிங்கிறது ஓடின ஓடின ஆள முடியுது. மேய்ந்தன ஆள முடியுது. அக்ரிணை பன்மைக்கு அ அல்லது அன விகுதிகள் வரும். அக்ரிணை பன்மை அப்படின்னா
நம்ம உயிரற்ற பொருளை தான் நம்ம அக்ரிணையில சொல்லுவோம். உயர்திணை அக்ரிணை அப்படின்னு நம்ம பிரிப்போம் இல்லையா? உயர்திணை அப்படிங்கிறது உயிருள்ள பொருட்களை, அக்ரிணை அப்படிங்கிறது உயிரற்ற பொருட்கள். பறவை வானில் பறந்தது. இவ்வாக்கியத்தில் பன்மை வடிவம் எது அப்படிங்கிற பறவைகள் வானில் பறந்தன. பறந்தனன்றது தான் கரெக்ட். அதுக்கடுத்து குரங்குகள் மரத்தில் வாழ்கிறது. குரங்குகள் மரத்தில் வாழ்கின்றன. குரங்குகள் அப்படின்னா வாழ்கின்றன, நால முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் எழுதினேன் என்பதை பன்மை தொடர் எழுதுக. நாங்கள் எழுதினோம் சொல்லி பார்க்குறப்பே உங்களுக்கு வந்துடும். கூட்டு சொல்லா சொல்லணும். மக்கள் திரண்டது அப்படின்னா மக்கள் திரண்ட, அதாவது திரண்டது அப்படின்னா மக்கள்ங்கிறது உயர்திணை, திரண்டது அப்படின்னா அக்ரிணை பொருள். இப்போ எது ஒரு மக்கள் என்பது உயர்திணை பன்மை, எனவே திரண்டனர் என வர வேண்டும். குட். நெக்ஸ்ட் வந்து கல் என்பதன் சரியான பன்மை வடிவம் எது அப்படிங்கிட்டு இருக்காங்க. கல் அப்படின்னா பன்மை, மல்டிபிள்ல சொல்லணும். கற்கள். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக. கோவலன் சிலம்பு விற்க சென்றான். கோவலன் சிலம்பு விற்க சென்றார்கள்னு வராது. கோவலன் வந்து சிங்கிள் பர்சன் தான். கோவலன் சிலம்பு விற்க சென்றன, சென்றனன்னு வராது. ஏன்னா அது வந்து அக்ரிணை. கோவலன்கள் அப்படின்னு வராது. அப்ப பி தான், பி ஆப்ஷன், ஏ தான் ஆப்ஷன். கோவலன் சிலம்பு விற்க சென்றான். ஸோ இது வரைக்கும் நம்ம 200 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம், ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை பேஸ் பண்ணி, இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸ் வந்து இந்த டாபிக்ஸ் கீழே வரும். நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்துட்டு தெளிவாக இருக்கும். அது வரைக்கும் தெளிவாக இருக்காது. இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.